சென்னையில் காங்கிரஸ் மாநில தலைவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கோஷ்டி பூசல் ஏற்பட்டதும் நெல்லையில் காங்கிரஸ் எம்எல்ஏவை அக்கட்சியின் நிர்வாகிகளே துரத்திய சம்பவமும் காங்கிரஸ் கட்சியினர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் செல்வ பெருந்தகை, எம்பி விஜய் வசந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மாநில பொதுச் செயலாளர் மாதா அம்மாகனி மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் ஃபாரூக் ஆகியோர் செல்வ பெருந்தகையிடம் நடைபயணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மற்றும் செங்கோல் தருவதற்கு மேடை ஏறினர். இதனால் கடுப்பான வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திட்டமிட்டபடி நிகழ்ச்சி நடக்கும்போது தனக்கு சொல்லாமல் எப்படி நீங்கள் மேலே வந்து கொடுப்பீர்கள் என்று கேட்ட நிலையில் இரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதேபோல் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள களக்காடு பகுதிக்கு வருகை தந்தார். அப்போது களக்காடு வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் அருணா தலைமையிலான காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் தங்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் எப்படி வரலாம் என கூறி எம்எல்ஏவை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்காமலேயே எம்எல்ஏ திரும்பி சென்றார். எங்க ஊர்ல ஒரே நாளில் இருவேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் இடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் மாநிலம் முழுவதும் உள்ள நிர்வாகிகள் இடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.